ஈரானினுடைய அடுத்த கட்ட மோதல் அப்படிங்கிற மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். துருக்கி 2000 வீரர்களை காசாவுக்குள்ளே இறக்க போறாங்களாம். இந்த உலகத்தில் நாங்க தான் பெரியாக்கள் நம்பர் 1 அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்த அனைத்து நாடுகளையும் அல் கஸாம் பிரிகேட் ஆகிய நீங்கள் தோற்கடித்திருப்பது நமக்கும் மனித குலத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இஸ்லாமாபாத்திலையும் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. இந்த குண்டுவெடிப்பிலையும் கிட்டத்தட்ட 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மோதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முன்னேற்பாடுகள் ஒன்றாகவும் இருக்கும். பென்வீர் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இது ஆரம்ப கட்ட வாக்கெடுப்புல நெசட்ல நிறைவேற்றப்பட்ட உடனே இனிப்பு வழங்கி ஸ்வீட் வழங்கி நெசட் முழுவதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கு. ஈரானினுடைய ராக்கெட்டுகள் கடந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரானினுடைய ராக்கெட்டுகள் எந்தெந்த இடங்களில் தாக்குதல் செஞ்சிச்சோ அந்த இடங்களுக்கு போய் போட்டோ எடுத்து இதை ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறான். இதுக்கு ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். தொடர்ச்சியாக நாம மத்திய கிழக்கில் என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டு வருது, அதே போன்று உலக அரசியல் என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு வருது அப்படிங்கிறத உலகளாவிய ரீதியில் ஜனநாயக முறையில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு இருக்க முக்கியமான சுவாரஸ்யமான பல தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கமாக வரான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் இன்றைய நாளுக்குரிய முதலாவது விடயத்துக்குள்ள நம்ம போகலாம். அந்த அடிப்படையில் நேற்றும் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருந்த உலகளாவிய ரீதியில் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருந்த மிக முக்கியமான விடயம், புதுடெல்லியில நியூ டெல்லி செங்கோட்டை அருகே ஒரு கார் ஒன்றில் வெடிக்கப்பட்ட வெடிகுண்டு மூலமாக கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி 16 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தமாக இந்தியாவினுடைய NIA உட்பட ரோவா இருக்கலாம், இந்தியாவினுடைய மொத்த இன்டெலிஜென்ஸும் செங்கோட்டை அருகே கார்ல வெடிப்பு இடம்பெற்ற இடத்துல என்ன மாதிரியான குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற, அதாவது இது ஒரு சூசைட் குண்டுவெடிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இதுவரைக்குமே இந்தியாவினுடைய NIA வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட கருத்தில் ஆரம்ப கட்ட கருத்துக்களின் அடிப்படையில் வெடிக்கப்பட்ட காருக்குள்ள வெடிபொருட்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி NIAவும் ரோவும் ஒரு புறமாக ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு வர இந்த நேரங்களில் இன்னைக்கு திடீர்னு மாதிரி இஸ்லாமாபாத்திலையும் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கு. இந்த குண்டுவெடிப்பிலையும் கிட்டத்தட்ட 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பை பாகிஸ்தானினுடைய ஊடகங்கள் இப்ப தகவல் வெளியிட்டு கொண்டிருக்கு. இப்ப நேற்று இந்தியாவில் குண்டு வெடிச்சதும் இன்னைக்கு பாகிஸ்தான்ல குண்டு வெடிச்சதையும் ரெண்டையுமே லிங்க் பண்ணி பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு வரும். இந்தியாவினுடைய கவர்மெண்ட் சந்தேகப்படுறாங்களாம் என்ன அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தானினுடைய தூண்டுதலின் பேர்ல இந்த குண்டுவெடிப்பு இந்தியாவுக்குள்ள நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்களாம். அப்படிங்கிற நேரத்தில் பாகிஸ்தான்ல இப்ப குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இது இந்தியா பாகிஸ்தான் மோதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முன்னேற்பாடுகள் ஒன்றாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சேர்ந்த ராஜதந்திரிகள் பலர் அச்சப்படுறாங்க. மீண்டும் ஒரு யுத்தம் இந்தியா பாகிஸ்தான் இடையே வருவதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும். நேரத்தோடைய இந்தியாவில் பாகல்காம்ல நடந்த குண்டுவெடிப்பின் பின்னர் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பிச்சிருந்துச்சு. அது அமெரிக்கா தலையிட்டு அந்த யுத்தத்தை நிறுத்தி இருந்தாங்க. இந்தியாவினுடைய பாகிஸ்தானுடைய நிலைமைகள் இவ்வாறு இருக்கக்குள்ள ஹவுத்திகள் முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய உறுதிப்பாட்டின் மிகப்பெரிய உதாரணத்தை அல் கஸாம் பிரிகேட் ஆகிய நீங்கள் இந்த உலகத்துக்கு பறைசாற்றி இருக்கின்றீர்கள். அல் அக்ஸா வெள்ளப்போருக்கு முன்னர் இருந்த இஸ்லாமியர்கள் மீதான பார்வையையும் இன்று இருக்கின்ற இஸ்லாமியர்கள் மீதான பார்வையையும் அல் அக்ஸா யுத்தம் மொத்தமாக மாற்றி இருக்கு. அதுக்கு நாங்க உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள், மிகப்பெரிய தொழில்நுட்பம், இந்த உலகத்தில் நாங்க தான் பெரியாக்கள் நம்பர் 1 அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்த அனைத்து நாடுகளையும் அல் கஸாம் பிரிகேட் ஆகிய நீங்கள் தோற்கடித்திருப்பது நமக்கும் மனித குலத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையிலேயும் ஹவுத்திகள் அப்படிங்கிறவங்க ஹமாஸோட தொடர்ச்சியாக நிற்பாங்க அப்படிங்கிறதையும் விட வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி பாலஸ்தீனிய மக்களோட இறுதி வரைக்கும் ஹவுத்திகள் மொத்தமாக பயணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு தற்காலிகமாக செங்கடலூடாக பயணிக்கிற அத்தனை கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைக்கும் அப்படிங்கிற ஃபைனல் டிசிஷன், இறுதி முடிவு ஹவுத்திகள் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க மேலும் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, காசா மக்கள் மேலே மீண்டும் எதிரி, அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்துமாக இருந்தால் மீண்டும் எங்களினுடைய தாக்குதல் செங்கடலை மட்டும் குறிவைத்ததாக இருக்காது, இஸ்ரேலினுடைய மூலோபாய திட்டங்களை குறிவைத்ததாகவும் எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஹவுத்திகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஹவுத்திகள் ஒரு பக்கம் அறிவிக்கக்குள்ள நேற்றைய வீடியோவில் கூட நாம பார்த்திருந்தோம், நியூயார்க் டைம்ஸ் ஒரு தகவலை வெளியிட்டு பெரிய அளவில் பிரச்சனையை கிளப்பி இருந்தாங்க.
மத்திய கிழக்கில். என்ன அப்படின்னு சொன்னா 2000 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்க இருப்பதாகவும் அதற்குரிய முன்னேற்பாடுகளை ஈரான் செஞ்சு கொண்டு வருவதாகவும் நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இவ்வாறான உளவு தகவல்கள் எல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கீங்க தானே. இந்த தகவல் இஸ்ரேலுக்கு கிடைச்ச உடனே இஸ்ரேல் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய அடுத்த கட்ட மோதல் அப்படிங்கிற மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 12 நாள் யுத்தம் தான் நடந்துச்சு. ஆனா இப்ப நடக்க போற யுத்தம் 12 நாட்களாக இருக்காது. இது பெரிய அளவுல, அதாவது நீண்ட நாள் கொண்ட யுத்தமாக இருக்கும். ஈரானோட நாங்க செய்யற யுத்தம் அப்படி என்றும் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த யுத்தத்திற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை 2 நாடுகளும் அப்படிங்கிறதையும் விட அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான திட்டத்தை வலுப்படுத்தி கொண்டு வர இந்த நேரங்களில் ஈரான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வேலைகளையும் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்ட கருத்துக்கள் இருந்து நமக்கு தெளிவா வழங்குற விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய நெசட்ல இப்ப இருக்கிற பாலஸ்தீனிய கைதிகள் எல்லாரையுமே தூக்கிலிடணும், மரண தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிற சட்ட மசோதா நெசட்ல கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. ஆரம்ப கட்ட வாக்கெடுப்புல வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. இதுக்கு ஹமாஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா நாசி பாணி அப்படிங்க ஹிட்லர் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் வதை முகாம்கள் நிறுவி அந்த வதை முகாம்களுக்குள்ள யூதர்களை போட்டு மொத்தமாக படுகொலை செஞ்சிருந்தார். இவ்வாறான போக்கையே இப்ப யூதர்கள் முஸ்லிம்களாகிய அதாவது பாலஸ்தீனியர்கள் மேல வதை முகாம்களை செஞ்சு மேக்சிமம் அவங்களை துன்புறுத்தி உடல் ரீதியாக உள ரீதியாக துன்புறுத்தி அவங்களை இறுதியாக படுகொலை செய்யற நாசிக்களினுடைய அதே திட்டத்தையே இப்பொழுது யூதர்கள் பின்பற்றி கொண்டு வராங்க. இந்த சட்டம் இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய தீவிர மனப்பாங்கையும் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் ICRC அப்படிங்கிற ஐநாவினுடைய சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்டையும் இவ்வாறான நடவடிக்கைகள், அதாவது இவ்வளவு கைதிகள் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் அப்படிப்பட்ட கைதிகள், காசாவில் அப்படிப்பட்ட கைதிகள், முழு கைதிகள் இஸ்ரேலினுடைய சிறைச்சாலைகள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் எதிராக இஸ்ரேல் இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த நெசட்ல நிறைவேற்றி இருக்கிற சட்டத்தை மீள பெறணும் அப்படின்னு சொல்லி ஐநாவினுடைய ICRC கிட்டையும் ஹமாஸ் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யுத்த நிறுத்தம் காசாவுக்குள்ள இருந்து கொண்டு வருது. இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து அமெரிக்காவாக இருக்கலாம், துருக்கியாக இருக்கலாம், ஈஜிப்டாக இருக்கலாம், இந்த நாடுகளுக்கிட்ட இந்த சட்டத்தில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் ஹமாஸ் இன்றைக்கு முன்வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனிய கைதிகளை தூக்கிலிடுவது சம்பந்தமாக இஸ்ரேல்ல சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்து இந்த சட்டத்தை மிக முக்கியமாக கொண்டு வந்தவர் இஸ்ரேலினுடைய பென்வீர் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இது ஆரம்ப கட்ட வாக்கெடுப்புல நெசட்ல நிறைவேற்றப்பட்ட உடனே இனிப்பு வழங்கி ஸ்வீட் வழங்கி நெசட் முழுவதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கார். இதுவும் ஹிட்லரினுடைய போக்கையை குறிப்பிடுது அப்படின்னும் ஹமாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் இடம்பெற்று கொண்டு வந்து இந்த யுத்த நிறுத்தத்தில் புதிதாக இப்ப இஸ்ரேல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். என்ன அப்படின்னு சொன்னா அல்டர்னேட்டிவ் சேஃப் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மஞ்சள் கோட்டுக்குள்ள இப்ப வேற காசாவும் மஞ்சள் கோட்டுக்கு பின்னாடி இருக்கிறது இப்ப வேற காசாவும் 2 காசாவாக இப்ப பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மஞ்சள் கோட்டுக்குள்ள அதாவது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற பிரதேசங்களுக்குள்ள புதிய குடியேற்றங்களை உருவாக்கி அந்த குடியேற்றங்கள்ல இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு பிரிவு அங்கீகரிச்சு, அதாவது அவங்க செல்ற ஆக்களை தான் இந்த குடியேற்றங்கள்ல குடி அமர்த்தணும் அப்படி என்று சொல்லி ஒரு புதிய வீட்டு திட்டம் ஒன்றை காசாவுக்குள்ள இஸ்ரேல் கொண்டு வரதாக இருக்காங்க. இப்ப மஞ்சக்கோட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் மஞ்சக்கோட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாது, பிரிச்சு வச்சாப்பளையே பிரிக்காங்க. ஆக காசாவை பிரித்தாலும் ஒரு திட்டமாகவும் இஸ்ரேலினுடைய ஒரு திட்டமாகவும் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்கு அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சகம் முழுமையாக எதிர்த்திருக்காங்கடா. சீஸ்ஃபயரை நாங்க கொண்டு வந்தேன், அதுக்கேற்ற மாதிரி நாங்க அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்போம், நீ ஏன் தேவையில்லாம குழு வர்றாய் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலை பார்த்து அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் இப்ப உருவாயிருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்க மக்களே அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்காங்க. சொஹ்ரான் மம்தானியினுடைய நியூயார்க் வெற்றியே அதற்கு முக்கியமான சான்றாக இருக்காக. அதுல இருந்து இப்ப அமெரிக்கா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்காவது முழுமையாக ஒன் சைட் கேம் தான், அமெரிக்கா இஸ்ரேலோட தான். ஆனா அதுக்கு பிறகு இப்ப இஸ்ரேல் செய்யற எல்லாத்தையுமே சரி அப்படின்னு சொல்லாம சில திட்டங்களை சர்வதேச ரீதியில் எல்லா நாடுகளோடையும் கலந்தாலோசித்து கொண்டு வரணும் அப்படின்னுதான் அமெரிக்கா முயற்சி செஞ்சு கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய செய்தித்தளங்கள் இப்ப கூறிக்கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் இவ்வாறு காசாவுக்குள்ள அமைதிப்படை ஒன்று அனுப்பணும் அப்படிங்கிற பல பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. அது சம்பந்தமா தொடர்ச்சியாக நாமளும் பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா துருக்கி 2000 வீரர்களை காசாவுக்குள்ள இறக்க போறாங்களாம். இதுக்கு இஸ்ரேல் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா துருக்கி வீரர்களினுடைய பூட்ஸ் காசா மண்ணில் ஒரு பொழுதும் படாது அப்படிங்கறத இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலையும் அமெரிக்கா, ஐநா சபை, துருக்கி இந்த 3
நாடுகளும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஏற்கனவே துருக்கி வந்து 2000 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிச்சிட்டாங்களாம். காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தையும் காசாவை பராமரிக்கிறதுக்கு இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஏற்கனவே அமெரிக்கா நிறைய நாடுகளில் பேசியிருந்த போதிலையும் அந்த நாடுகள் முழுமையான உத்தரவாதம் இல்லாமல் இப்போ காசாவுக்குள்ள போன ஹமாஸ் திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா நாங்க காசாவுக்குள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கலாம், அசர்பைஜான் இருக்கலாம், ஈஜிப்ட் இருக்கலாம், சவுதி அரேபியா இருக்கலாம், இந்தோனேஷியா இருக்கலாம், எல்லா நாடுகளும் அப்படித்தான் சொல்லிட்டாங்க. பட் இப்ப துருக்கி முன்வந்து 2000 படை வீரர்கள் உள்ளுக்கு அனுப்பணும் முடிவோட இப்ப துருக்கி இருக்காங்களாம். துருக்கியினுடைய படைகள் அமைதி காக்கும் படைகளாக இருந்தாலும் காசாவுக்குள்ள சண்டையை நிறுத்தக்கூடிய ஒரு படைகளாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இஸ்ரேல் சைட்டுக்கும் இல்லாம ஹமாஸ் சைட்டுக்கும் இல்லாம ரெண்டு சைட்டோடையுமே ஒன்றிணைந்து காசாவுக்குள்ள மக்களுக்கு தேவையான மனிதாபிமான பொருட்களை கொண்டு வர அப்படிங்கிற அடிப்படையில் துருக்கிய படைகள் உள்ளுக்கு என்றாவது இருந்த போதிலும் இதிலிருந்து கசிந்திருக்கிற உண்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா துருக்கிய படைகளை உள்ளுக்கு கொண்டு வந்து காசாவினுடைய டனல்ஸ்கள் அடையாளம் கண்டு அந்த டனல்ஸ்கள் அழிக்கிறதுக்குரிய வேலைகளை தான் இப்ப துருக்கியும் அமெரிக்காவும் சேர்ந்து காசாவுக்குள்ள செய்ய போறாங்க. இதுக்குரிய நாடகங்கள் தான் இப்ப இஸ்ரேல் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம், அதை மீறி துருக்கி வருவாங்களாம், வந்தும் துருக்கி இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இப்படித்தான் இப்ப துருக்கியினுடைய இந்த 2000 படை வீரர்களும் காசாவுக்குள்ள வருவதற்கான நிலைமைகள் இருக்கு அப்படிங்கிறதும் சர்வதேச ரீதியில கருத்து கண்காணிப்பின் அடிப்படையில் நமக்கு தெரிய வர விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வளமையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரானுக்குள்ள நிறைய மொசாட் உளவாளிகள் பிடிபடுவாங்க, அவங்கள தூக்குல போடுவாங்க ஈரான். அது வளமையான ஒரு விடயங்கள் தான் இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே வந்து அதெல்லாமே அப்படியே மாறி உல்டாவா நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா டெல் அவீவ்ல வைத்து 27 வயதுடைய ஒரு இளைஞனை டெல் அவீவ் போலீஸ் மற்றும் ஷின்பத் ஆகிய 2 பேரும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கைகள்ல யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ள வச்சு செயற்பட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த கூட்டு நடவடிக்கையில 27 வயதுடைய ஒரு இளைஞனை கைது செஞ்சிருக்காங்களாம். இவர் வந்து என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்குள்ள இருந்து இஸ்ரேல்ல இப்ப ஈரானினுடைய ராக்கெட்டுகள் கடந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரானினுடைய ராக்கெட்டுகள் எந்தெந்த இடங்கள்ல தாக்குதல் செஞ்சிச்சோ அந்த இடங்களுக்கு போய் போட்டோ எடுத்து இதை ஈரானுக்கு அனுப்பியிருக்காராம். இதுக்கு ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி ஊடாக இவருக்கு பணம் செலுத்தியிருக்காங்களாம் அப்படிங்கிறதையும் இப்ப வந்து சின்பத்தினுடைய முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்காம். இவர் மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்குள்ள இன்னும் பல உளவாளிகளை ஈரான் இஸ்ரேலுக்குள்ள களமிறக்கி இருக்காங்க. ஈரான் இஸ்ரேலுக்குள்ள மேக்ஸிமம் வேலை செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதை மறைந்து கொண்ட ஷின்பத் அதிர்ச்சி அடைஞ்சு இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற உளவாளிகளை இப்ப நாம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷின்பத்தும் அதே போன்று மொசாட்டும் அதே போன்று இஸ்ரேலினுடைய முக்கியமான ஏஜென்ட்ஸ் போலீஸ் ஆர்மி எல்லாருமே சேர்ந்து இப்ப இதுக்காகவே இஸ்ரேலுக்குள்ள ஒர்க் பண்ணி கொண்டு வராங்களா. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரஃபாவில் 200 போராளிகள் சிக்கி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி அவர்களை மீட்டெடுக்கிற சம்பந்தமா அமெரிக்காவினுடைய குஷ்னர் மற்றும் விட்கோஃப் இஸ்ரேலுக்கு வந்திருந்தாங்க. இவங்க இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நேற்றிரவு பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் குஷ்னருக்கும் இடையில ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கு. இந்த 200 பேரை நாம என்ன செய்யற அப்படிங்கிற சம்பந்தமான இறுதி முடிவு எந்த விதமான ஒரு முடிவுகளும் எடுக்கப்படாமல் இந்த கூட்டம் கலைந்ததாக அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சில முக்கியமான ஆலோசனைகளை குஷ்னர் நெத்தன்யாஹு கிட்ட முன்வச்சிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா இவங்களை நாம வெளியில வாரத்துக்கு அனுமதி அளிப்போம், அனுமதி அளிச்சு இவங்க எல்லாருமே நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹமாஸ் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இவங்க ஒன்று எங்களோட டீமுக்குள்ள வந்து ஜாயிண்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்களோட நீங்க யுத்தம் செஞ்சே ஆகணும், கைது செய்யறது அப்படிங்கிறது வந்து ஹமாஸினுடைய அகராதியில இல்லை அப்படிங்கறத தான் ஹமாஸும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாலும் ஹமாஸ் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்காங்களா. ரஃபாவினுடைய சுரங்கப்பாதைகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் எவ்வாறு என்ன செய்யற அப்படிங்கிற சம்பந்தமா இன்னும் இறுதி முடிவு வரலையாம். இருந்த போதிலேயும் ஈஜிப்டில் நடந்த இஸ்ரேல் காசா யுத்த நிறுத்தம் ஐடிஎஃப்க்கும் ஹமாஸுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தத்தினுடைய முதற்கட்டத்தை முடிவுற வைக்கிறதுக்கு இந்த 200 சிக்கி கொண்டிருக்கிற 200 பாலஸ்தீனிய போராளிகளுமே மிகப்பெரிய தடையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸினுடைய முக்கிய அதிகாரிகள் ஈஜிப்ட், கட்டார், டர்க்கி ஆகிய இந்த 3 நாடுகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் இதற்குரிய இறுதி முடிவுகள் ஒரு சில நாட்களில் எட்டப்படும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படும். பங்கருக்குள்ள இருக்கிற போராளிகள் எல்லாருமே உறுதியோடனும் உயிருடனும் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்று வரைக்கும் இந்த வீடியோ நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் நிலைமைகள் அவ்வாறு தான் காசாவுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்று நடந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.